அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமலிங்க பெருமானருடைய திருமுறைகளில் விண்ணப்ப கலிவெண்பா என்ற பகுதியில் ஐயா குறிப்பிடுற கதைகளெல்லாம் கடந்த காணொளிகளில் நான் நிறைய சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, விண்ணப்ப கலிவெண்பாவில் வாய்முடியா துன்பு கொண்ட வந்திக்கு ஓர் ஆளாகி தூய் முடிமேல் மண்ணும் சுமந்தனையே அப்படின்னு மண் சுமந்த படலம் அதை பற்றி ஐயா பேசியிருப்பார். அந்த கதை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இருந்தாலும் கூட மற்ற அன்பர்கள்லாம் தெரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதாவது பெருமான் பரம்பொருள் தன்னுடைய அடியவரான வந்தி என்ற கிழவிக்காக கூலியாளாக மாறி வைகை ஆற்றில் கரை அடைக்க மண் சுமந்து பாண்டிய மன்னன பெரம்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல். இதை பரஞ்சோதி முனிவர் கூட திருவிளையாடல் புராணத்தில் மண் சுமந்த படலம் அப்படின்னு கூட விரிவாக சொல்லியிருப்பார். அது நம்ம விரிவாக பார்ப்போங்க. மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அவன் காலத்தில் அவனோட அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரை வைகை ஆற்றில் சுடுமணல் நின்று கொதிக்கும்படி அவன் ரொம்ப தண்டிக்கிறான். தண்டித்த உடனே என்னடா அது தன்னுடைய அடியவருடைய இப்படி பண்ண அடியவரை இப்படி பண்ணுறானே, இவருடைய துன்பத்தை துடைக்க எண்ணிய பரம்பொருள் என்ன பண்ணுறாருன்னா, வைகை ஆற்றில் திடீர்னு கரைபுரண்டு ஓடுற பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்துகிறார். வெள்ளத்தினால் மதுரைக்கு ஆபத்து ஏற்பட்டால் வீட்டுக்கு ஒரு வைகை கரையை மண் கொட்டி பலப்படுத்த வேணும்னு மன்னனோட ஆணையிட்டான். அப்போ மதுரையில் வாழ்ந்து வந்த வந்திங்கிற ஒரு வயதான ஏழை மூதாட்டி இந்த பிட்டு இருக்கு பாருங்கள், அதை விற்று பிழப்பு வச்சு அதாவது பொழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அவள் தினமும் தான் அவிக்கிற முதல் பிட்டை அந்த பரம்பொருளுக்கு நிவேதனம் செய்த பிறகு தான் விற்பவள். அவளுக்கு வாரிசோ உதவியாளரோ யாரும் இல்லாததுனால அரசன் கட்டளைப்படி அவளுடைய பங்குக்கு ஒதுக்கப்பட்ட வைகை கரையை அடைக்க முடியாமல் தவித்து அப்போ அந்த பரம்பொருள்கிட்ட முறையிடுறான். அப்போ கூலியாளாக வந்த ஈசன் மூதாட்டியுடைய பக்திக்குரிய அந்த பரம்பொருள் அழுக்கு துணி உடுத்திய ஒரு கூலியாள் வடிவில் அவர்தான் அந்த அம்மாட்ட அவளுக்கு பதிலாக நான் மண் சுமப்பதாக கூறி கூலியாக அந்த அம்மாக்கிட்டேருந்து இந்த உதிர்ந்த பிட்டுகளை கேட்குறாரு. வந்தியும் அதுக்கு சம்மதித்து தன்னுடைய பிட்டுகளை கொடுக்குறான். அப்போ வந்தி கொடுத்த பிட்டுக்களை திருப்தியாக உண்ட அந்த கூலியாளாக இருக்கிறவன் வைகை ஆற்றைக்கு போகிறாரு. ஆனால் அவர் ஒழுங்காக வேலை செய்யாமல் மற்றவங்களோட அரட்டடிக்கிறதும் பாடியும் ஆடியும் மர நிலையில் தூங்கியும் பொழுது கிடைக்கிறார். மன்னனுடைய கோபமும் இவன் என்ன பண்ணார், மன்னன் அப்படியே சுற்றி பார்க்க வரான். பார்வையில் வரும்போது வந்திக்கிழவிக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி இருக்கு பாருங்கள், அது மட்டும் அடைக்கப்படாமல் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டார். இதுக்கு காரணமான கூலியாளை அழைச்சி கோபத்தோடு தன் கையில் இருந்த பரம்பால் அவர் முதுகில் அடிக்கிறார். அப்போ அந்த அரசன் அடித்த அந்த ஒரு பெரும்படி கூலியாள் வடிவில் இருந்த ஈசன் ஆச்சுங்களா, கூலியாளாக இருந்த ஈசனுடைய முதுகில் விழுந்த கணத்தில் அங்கிருந்த பாண்டிய மன்னன், அவனுடைய காவலர்கள், அமைச்சர்கள், அங்கே உள்ள குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்கள் முதுகிலும் பட்டுது. அடுத்த கணமே அந்த கூலியால் ஒரு கூடம் மண்ணை உடஞ்ச கரையில் கொட்ட அதுவரை அடைபடாத வைகைக்கரை முழுமையாக அடைபட்டுச்சு. பின்னர் அந்த கூலியாளுடைய வடிவத்தை மறைச்சி வானில் அந்த ரிஷப வாகனத்தில் தோன்றினார் அப்படிங்கிறது தான் இது கருத்து. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, எளியோருக்கு எளியவன் இறைவன் தூய்மையான பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார், ஆடம்பரத்துக்கு இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் அடி விழுந்துச்சில்ல, அது பிரபஞ்சத்துடைய அனைத்து ஜீவராசிகளும் இறைவன் வடிவமே என்ற தத்துவத்தையும் இது உணர்த்தும். இதுதான் இந்த கதை. இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் இவர், அதாவது
விண்ணப்ப கலிவன்பால் வாய்முடியா துன்பு கொண்ட வந்திக்கு ஓர் ஆளாகி தூய்முடி மேல் மண்ணும் சுமந்தனையே. மண்ணு தூக்குறார் இல்லையா, அதை ராமலிங்க பெருமான் இதில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதை சொன்னேன். அடுத்த கதை அடுத்த காணொளியில் சொல்லலாம் முடிவு பண்ணி அடுத்த காணொளியை காண்க. வணக்கம் பல.